எல்லாரும் உஷாராக இருக்காங்க. இளையராஜா மட்டும் தான் இங்கே இளிச்சவாயர். எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் அவங்களுக்கான ராயல்ட்டி இப்போ வரல கிடச்சின்னு இருக்குது. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அவங்க பாடலை யாரும் தெஃப்ட் பண்ணுறதில்ல. மொத்த இளையராஜா தான் இங்கே எடுக்கப்படுது. ஏன்னா இதில் தான் சரக்கு இருக்குது. இது போட்டால் தான் ஓடும், இது போட்டால் தான் ஜெயிக்கும். என்ன பார்த்தீங்கன்னா 90களில் 80களில் கொடி கட்டி பறந்தார். அவர் அசைக்கு யாருமே இல்லை. இப்போ வரல அவர் ராஜாவாக தான் இருந்துன்னு இருக்கார். நேற்று இல்லை, நாளை இல்லை, எப்பவும் அவர் ராஜா தான். அவர் பாடலை எடுத்து எடுத்து தான் இங்கே எல்லாரும் காப்பி பண்ணி வேணா கூட நீ டியூனை திருடுற, அது வேலை. இப்போ லிட்ரலி காப்பின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? உங்களை மாதிரி நான் கண்ணாடி போட்டுக்கலாம், உங்களை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம், அது மாதிரி உங்களை மாதிரி உங்கள் மேலே உள்ள விருப்பத்தில் ஒரு கிரேஸில் நான் அதை பண்ணலாம். ரஜினி மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு ரஜினி மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணின்னு வர்றது அயோக்கித்தனம், ஆள் மாறாட்டம், மோசடி, பித்தலாட்டம். அப்போது அவர் டியூனை திருடி தான் எல்லாரும் இசை அமைச்சிருந்தாங்க. இப்போ லிட்ரலி அவருடைய பாட்டையே எடுத்து போட்டு காப்பி பண்ணி அப்படியே ஓட விட்றாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனம் இது! அது ரொம்ப தப்பு இல்லையா? அடுத்தவங்க சொத்து, அடுத்தவங்க பெத்த பிள்ளைக்கு நான் அப்பன்றாங்க. இளையராஜா கஷ்டப்பட்டு டியூன் போட்டு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் போட்டுப்பாங்களாம். என்ன அயோக்கித்தனம் இது! அடுத்தவங்க பெத்த பிள்ளைக்கு நான் அப்பன் ஸ்டிக்கர் ஓட்டுறது அசிங்கமால இது? இப்போ நீ பெத்த பிள்ளைக்கு நீ அப்பன்னு சொல்லிக்க, ஊராம் பெத்த பிள்ளைக்கு நீ ஏன் அப்பன்னு சொல்லிக்கிற? அசிங்கம்ல இது. அதை தான் பண்ணின்னு இருக்காங்க இளையராஜா இஷ்யூவில்.